வணக்கம். தித்திக்கும் சுவையில் திளைத்திட வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம் மேக்கர். நம்ம எல்லார் வீட்லயும் குழிப்பணியாரம் செய்வோம். நல்லா குண்டு குண்டுன்னு வெள்ளையா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த குழிப்பணியாரத்தை கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு பச்சை பயிர் வச்சு பண்ண போறோம். ஹெல்தியான பச்சை பயிர் குழிப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை பயிரையும் அரிசியும் அளந்து எடுத்துக்க போகிறோம். இது ஒரு ஆளாக்கு இந்த கப்பில் 1.5 கப் பச்சை பயிறு, 3/4 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 300 கிராம் பச்சை பயிறு, 150 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருங்க. 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிரைண்டர் மிக்சி எதில் அரைச்சாலும் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் அரைச்சதுக்கப்புறம் பயிரையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கூடவே தேவையான அளவு பச்சை மிளகா நான் 4 எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இலை, கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆட்டக்கூடாது. குழிப்பணியாரத்துக்கு மாவு அரைக்கிறதுக்குள்ளார நம்ம பணியாரத்துக்கு தேவையான தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி போட்டோன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை ஒதுக்கி வைக்காமல் எல்லாரும் பணியாரத்தோட சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 கப் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக கலர் மாறணும்னா நம்ம இறக்கிடலாம். மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. அரைச்ச உடனே தாளிப்பு சேர்த்து நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். மாவு தேவையை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பணியாரத்தை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரக்கல்லை வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மாவு எடுத்து நம்ம பணியாரக்கல்லை ஊற்றிடலாம். மாவு ரொம்ப தண்ணிமாக இருந்துச்சுன்னா பணியாரம் உப்பி வராது. அதனால் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணும்னா கூட நம்ம அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். பணியாரம் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக விடலாம். ஒரு பக்கம் வெந்தப்புறம் திருப்பி போட்டுருங்க. சின்ன பசங்களுக்குலாம் நம்ம பச்சை பயிரை சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஒழுங்காக சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சி பணியாரமாக சுட்டு கொடுத்தோன்னா சட்னியோட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் தேங்காய் சட்னி அப்புறம் கார சட்னியோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பரான பச்சை பயிறு பணியாரம் தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.